இதானே உங்க கேபை பஞ்சர் பண்ணது? ஆமாங்க மேடம். உங்க பேர் சுதர்ஷன் தானே? ஆமாங்க மேடம். அப்போ கேப் நாராயணசுவாமி பேர்ல இருக்கே? நாராயணசாமி எங்க ஐயா பேரு மேடம். யாரு? எங்க ஐயா மேடம். எங்க ஐயா மேடம். எங்க ஐயா மேடம். குப்புசாமி. ஐயா, விக்டிம் ஃப்ரெண்ட் வைஷ்ணவி மட்டும் போன் எடுக்கலங்க ஐயா. மிஸ்டர் ராகுல், கடைசியா உங்ககிட்ட போன்ல பேசினது யாரு? ஹெட் கான்ஸ்டபிள் குப்புசாமி மேம். பேசும்போது ஐயா ஏன்னு சொல்லுவார் தானே? ஆமா மேடம். சார்ன்னு சொல்லுங்க, எத்தனை வாட்டி சொன்னாலும் ஐயா தான் சொல்லுவாரு. அப்படின்னா இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசினவரு குப்புசாமி கிடையாது? இல்ல மேடம், குப்புசாமி. குப்புசாமினா ஐயான்னு சொல்வார்ல, சார்னு எப்படி சொல்லுவாரு? போன்ல உங்ககிட்ட பேசினவரு சார்னு சொன்னாரு. அப்படின்னா வேணுன்றதை எடுத்துக்கிட்டு எங்களை விட்டுறான்னு சொன்னேன், கேட்கல. இப்போ மாட்டிக்கிட்டான். உனக்கு என்ன கதை சொல்றது? அப்போ போனி, கதையை நான் சொல்லவா? உன் கதை எனக்கு எதுக்குடா? என் கதை இல்லை, உன் கதை. ஓ, என் கதை உனக்கு தெரியுமா? அப்படின்னா சொல்லு, கேட்குறேன். அண்ணே, வண்டி அண்ணே. என்னங்க, உங்களை தான். இதை மிஸ் பண்ணிட்டீங்க. ஸ்கூட்டி நிறுத்து. ஒரு நிமிஷம். இது உங்களது தானே? எஸ், தேங்க் யூ so much. இட்ஸ் ஓகே. என்னங்க, இதுல ஆர்ட் இருக்கு, ஆனா ஆர்டிஸ்ட் தெரியலையே. தெரியலனா என்ன? இதுதான் எதிரில் இருக்காளே. ஓ, ஆர்டிஸ்ட் நீங்க தானே? நீங்க அவங்கள எனக்கு காட்டின மாதிரி இந்த ஆர்ட் அவங்கள உலகத்துக்கே காட்டணும்னா இந்த ஆர்ட்டுக்கு ஒரு மீனிங் இருக்கணும்ல? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? செவுத்துல பெயிண்டிங் பண்ணிட்டு இருப்பேங்க. ஓ, செவுத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறதும் இதுவும் ஒண்ணுன்னு நினைக்கிறீங்களா? இது ஆர்ட். அப்படி இல்லைங்க, நான் என்ன சொல்ல வந்தேன்னா. என்ன மீனிங் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கொதிக்கிற சூரியனை கையால மறைச்சிக்கிட்டு எதிர போட ஒரு பொண்ணு. இப்ப பாருங்க, அர்த்தமே மாறி போச்சு. வாவ், இப்போ அந்த பொண்ணு எதுக்குமே கவலைப்பட தேவையில்ல. ஜாலியா முன்னாடி போலாம். சூப்பர். இதுக்கே இப்படி சொன்னா எப்படிங்க? 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்டோவை கொடுத்து இப்ப எப்படி இருப்பாங்கன்னு வரைய சொன்னா எங்க ஆளு அப்படியே வரைஞ்சு கொடுத்துருவாரு. அவனுக்கு நேரம் சரியில்லாததுனால செவுத்துல பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கான். ஓ, ஐம் நித்யா. ஹலோ. இவ என் ஃப்ரெண்ட் வைஷ்ணவி. ஹாய். ஹாய். யோர் குட் நேம்? ஸ்ரீனிவாஸ் பிரபன். தெலுங்கா? அம்மா தெலுங்கு, அப்பா தமிழ். ப்ராப்பர் ராமேஸ்வரம். 2004ல சுனாமி வந்ததுல அப்பா இறந்துட்டாரு. அப்புறம் சென்னை வந்துட்டேன். ஓ, சாரி. இட்ஸ் ஓகே. பை பை. சாயந்தரமா பார்க்க கூட்டிட்டு போறேன். சரிங்க தாத்தா. ஏய், ஒருக்கி சின்ன பசங்க இருக்காங்கன்னு அறிவு கூட இல்லை. கண்ணை மூடிட்டு வண்டி ஓட்டுறான். ஸ்பீடு பிரேக்கர் வைக்கிறேன்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லிட்டு போனாங்க. அடுத்த எலெக்ஷனே வந்துடுச்சு, இன்னும் போட்ட பாடு இல்லை. எங்கேருந்து போட போகிறானுங்க? பயந்துட்டியாம்மா? ஏமா, எங்க ஆளு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கியா? சோசியல் சர்வீஸ் அவனுக்கு ஒன்றும் புதுசு இல்லைம்மா. செவுத்துல சுண்ணாம்பு படிக்கிற எனக்கு பொம்மைக்கு உயிர் கொடுக்குற அவனை பார்த்து தான் பெயிண்டிங்கை பற்றி தெரிஞ்சுது. அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே நல்லா மாறுச்சு. சரிம்மா, நான் போயிட்டு வரேன்.
கொடை பிடிக்க எனக்கும் தெரியும். வாவ், 3D ஸ்பீட் பிரேக்கர். என்னம்மா வரைஞ்சிருக்காங்க? நிஜமான ஸ்பீட் பிரேக்கர்னு நினச்சிட்டேன். தேங்க்ஸுங்க. அன்னைக்கே சொல்லிட்டீங்களே. அது பெயிண்ட் பண்ணி கொடுத்ததுக்கு. இது பிரைஸ் ஜெயிச்சதுக்கு. ஓ, பிரைஸ் ஜெயிச்சிங்களா? கங்க்ராட்ஸுங்க. பெயிண்டிங்ல உள்ள பொண்ணை பத்தியே அவ்வளோ யோசிச்சிருக்கீங்கன்னா காதலிக்கிற பொண்ணை பத்தி எவ்வளோ யோசிப்பீங்க? சொல்ல போனா நீங்க காதலிக்கிற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ. நான் காதலிக்கிற பொண்ணு கொடுத்து வச்சிருக்கலாம், ஆனா எனக்கு காதலிக்கிற உரிமை இல்லை. அது எங்க? சின்ன வயசுல எங்க அம்மா சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டு படிச்சா பெருசானதுக்கு அப்புறம் நல்ல வேலை கிடைக்கும், அதே மாதிரி நல்ல வைஃபும் கிடைக்கும்னு. எங்க அம்மா சொன்ன வார்த்தையை நான் நம்பினேன். கஷ்டப்பட்டு படிச்சேன். படிப்பை தவிர்த்து எனக்கு வேற எதுவும் தெரியாது. ஆல் இண்டியாஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருப்பேன். எல்லாரும் பிரதர்ஸை மட்டும்தான் பார்ப்பாங்க, ஆனால் நான் சிஸ்டர்ஸையும் சீரியஸாக எடுத்துக்கிட்டேன். அப்படி இருந்த நான் கூட ஒரு பொண்ணை விரும்பினேன். அந்த பொண்ணு பேரு மேகனா. எல்லாரும் காதலிக்கிறாங்கல்ல, நான் காதலிச்சா என்ன தப்புன்னு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு ஐ லவ் யூன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். ஹாப்பி ரக்ஷா பந்தன் ரிப்ளை பண்ணேன். அப்போதான் புரிஞ்சுதுங்க, பொண்ணுங்களுக்கு பிடிக்கணும்னா ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கணும்னு. மறுபடியும் அந்த பொண்ணை பார்த்தப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? பார்த்தா தானே ஃபீல் பண்ணுறதுக்கு. காலேஜ்க்கு போயிருப்பீங்கல்ல? இல்லைங்க. ஏன், என்னாச்சு? நெக்ஸ்ட் டேவே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக காசு இல்லை. ஓ. அன்னைக்கு என் படிப்பை நிப்பாட்டிட்டு இந்த ப்ரெஷ்ஷை பிடிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அம்மாவை காப்பாற்ற முடியல. சாரிங்க. இட்ஸ் ஓகே. ஆமா, இப்போ மேக்னாவை ஞாபகம் இருக்கா? மறந்தா தானே ஞாபகம் வர்றதுக்கு. உங்களை மாதிரி நல்லவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணா பொண்ணுங்களுக்கு கெட்ட பேர் வந்துடும். எங்க உங்க கை காமிங்க. கவலைப்படாதீங்க, கொடுங்க சொல்றேன். உங்க லைஃப்ல ஒரே ஒரு லவ். நீங்க லவ் பண்ண பொண்ணு கண்டிப்பா உங்களை தேடி வருவா. உண்மையாவா? நான் போய் சொல்லலாம், ஆனா உங்க கைரேகை போய் சொல்லாதுல்ல. பார்த்துக்கிட்டே இருங்க, வர February 14th அன்னைக்கு மேகனா வந்து ப்ரொபோஸ் பண்ணுவா. பி கான்ஃபிடென்ட். வர February 14th அன்னைக்கு மேகனா வந்து ப்ரொபோஸ் பண்ணுவா. பி கான்ஃபிடென்ட். பிரபன், நீ சொன்னதை நம்பிட்டாரா? நம்பலனா நம்புற மாதிரி பண்ணலாம். நித்யா, உங்களை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்ன பத்தி எதுக்கு நினைக்கிறீங்க? நீங்க மேகனா பத்தி தானே நினைக்கணும். 15 வருஷத்துக்கு முன்னாடி பழக்கங்க. அந்த பொண்ணு இப்போ எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அவளை பற்றி என்ன யோசிக்கிறது? உங்க ஃப்ரெண்டு சொன்னார்ல, உங்களுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்டோ கொடுத்து இப்போ எப்படி இருப்பாங்கன்னு வரைய சொன்னா அப்படி எப்படி வரைஞ்சுவீங்கன்னு. ஆமா, வரைவேனே. அப்படி இருக்கும்போது சின்ன வயசு மேகனாவை நினைச்சுக்கிட்டே இப்போ எப்படி இருப்பான்னு வரைஞ்சு பார்க்கலாம்ல. என்ன ட்ரீமா? சரி, நீதான் மேகனான்னு சொல்லிடலாம்ல.
அவன் ப்ரொபோஸ் பண்ண அன்னைக்கு தானே நானும் ரிப்ளை பண்ணணும். ஸோ வெயிட்டிங் ஃபார் வேலண்டைன்ஸ் டே. குட் லக். வர February 14th அன்னைக்கு மேகனா வந்து ப்ரொபோஸ் பண்ணுவா. பி கான்ஃபிடென்ட். என்னாச்சு? பார்க்குறேன் மேடம். மேடம், டயரு பஞ்சர் ஆயிடுச்சு. ஸ்டெப்னி கூட இல்லை மேடம். பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச கடை இருக்குது. நான் போய் ஆளை கூட்டிகிட்டு வரேன். நீங்கள் கார்லேயே இருங்க மேடம். சரி, சீக்கிரமாக வந்துடுங்க. ஓகே மேடம்.